நானும் எனக்கும் 85 வயது ஆகிறது. நானும் இந்த ஊரிலே இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கும் எந்த ஒரு வேறுபாடும் இருந்ததாக எனக்கு தெரியாது. அந்த அளவிலே ஒற்றுமையாக இங்கே வாழ்ந்து வருகிறார்கள் இந்த ஊரில். அந்த ஒற்றுமையை நாம் மென்மேலும் கடைபிடிக்க வேண்டும், என்றுமே கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் மனிதர்கள், நானும் மனிதர்கள், நமக்குள் ஏது வேறுபாடு எதற்கு? உள்ளத்திலே எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம், மனதாலே பெருமையாக வாழுவோம் என்று கூறி அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த மத நல்லிணக்க மாநாடுகள் ஆண்டுதோறும் நடக்க வேண்டும். அனைவரும் கலந்துரையாட வேண்டும், உள்ளத்திலே ஒன்றுபட வேண்டும், ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொள்ள வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், பாசம் செலுத்த வேண்டும், நன்றி கூறிக்கொள்ள வேண்டும் என்று கூறி வாழ்க வளமுடன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஐயா அவர்களை தொடர்ந்து அறநிலைத்துறையின் அறங்காவலர் குழுவின் தலைவர் மரியாதைக்குரிய நமது மண்ணின் மைந்தர் கலிபெருமாள் அண்ணன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். யார் பாதே போற்றுதலுக்கும் வணக்கத்திற்குரிய இஸ்லாமிய நண்பர்களே, வந்திருக்கின்ற பெரியோர்களே, சான்றோர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மிலாது நபி சமய நல்லிணக்கம் என்ற போர்வையிலே நடத்துகின்ற இந்த மிகப்பெரிய மாநாட்டில் எனக்கு பங்களித்தமைக்கு என நன்றி கலந்த வணக்கத்தை அனைத்து ஜமாத் தலைவர்களுக்கும் கூறி என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் அதுகளில் பொங்கலின் பூசல் தரும். அன்பு மட்டும்தான் உலகத்தில் இருக்கு. இதைதான் எதை கொண்டு வந்தோம், எதை எடுத்து செல்வதற்கு அப்படின்னு கீதை சொல்லுகிறது. எல்லோரும் அன்பு காட்டுங்கள் என்று குர்ஆனும் சொல்லுகிறது, பைபிளும் சொல்லுது. ஆனா சமீப காலங்களாக நாட்டிலே அங்கங்கள நிறைய வேற்றுமை மதப்போர்கள், மத சண்டை நடக்கிறது. ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்தியர்கள் தலைநிமிர்வதற்கு காரணம் கிறிஸ்துவ அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்பும் என்பதில் யாருக்கும் எந்தவித ஐயப்பாடு கிடையாது. கல்வியாகட்டும் மருத்துவமாகட்டும் இவர்கள் வரலை என்றால் இந்தியா இன்றும் அடிமை நாடாக இருந்திருக்கும். தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் கல்வி கிடையாது. கல்வி என்பதை மறுமலர்ச்சி செய்த பெருமை இஸ்லாமிய சமுதாயத்தில் கிறிஸ்தவ சமுதாயம் சேரும். எங்கிட்ட கல்வி இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்கிட்ட மிகப்பெரிய கல்வி இருந்தது, மிகப்பெரிய அறிவாளர் இருந்தாங்க. ராமானுஜர் போன்ற மிகப்பெரிய கணித மேதைகள் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா எங்களிடம் குருகுல கல்வி என்ற ஒரு கல்வி இருந்தது. அதுல உயர்ஜாதி இந்துக்கள் பிராமணர்கள் மட்டும் மேல உட்காரணும், அடுத்த உடையார் ரெட்டியார்லாம் கீழே உட்காரணும், அதுக்கு கீழே இருக்கிற வன்னிய சத்தியர்களை உட்காரணும், அதுக்கப்புறம் தான் பழைய பல்லர்களை உட்காரணும். அவங்க தரையில தான் உட்காரணும், மற்றவங்களும் பெஞ்சு போட்டு உட்கார்ந்தாங்க. அந்த கல்வியை மாற்றி அமைத்து எல்லோருக்கும் சம கல்வி சம வேலைவாய்ப்பு என்ற அந்தஸ்தை கொடுத்தது இஸ்லாமியும் கிறிஸ்துவம் என்பதிலே. அந்த இடத்துல மத நல்லிணக்கம் நான் இரு மதத்தையும் போற்றுகிறேன். அதே சமயத்தில் எங்களுடைய மதம் மிகப்பெரிய மதம். இந்து அறநிலையத்துறையுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறேன். எல்லாரும் இன்னைக்கு போன வாரம் விநாயகர் சதுர்த்தி விழா நடந்துச்சு. பக்கத்துல ஈரோட்லயே கரூர்லயே இஸ்லாமியர்கள் போய் சீர் கொடுக்குறாங்க. அப்படி எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம அண்ணன் தம்பியா இருந்தா சந்தோஷமாக இருக்கும். எங்களை பேரவை பார்க்கக்கூடாதுங்கிறதா எங்களுடைய எண்ணம். இஸ்லாமியர்களுக்கு என்ன ஒருவேளை இந்த செங்கல்கல் அனுப்புனாங்க. இங்கிருந்து பாபர் மசூதி இடிச்சுட்டு ராமர் கோயில் கட்டு செங்கல்கல் அனுப்புனக்கே நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். என்றும் மனிதநேயம் இருக்கிறோம். மனிதநேயம் எல்லாம் பரவுங்கிறது தான் இஸ்லாமும் கிறிஸ்துவம் சொல்லுகிறது. எனவே நான் வேற பேசினா வேற மாதிரி டாபிக் போயிடும். எனவே பெரியோர்களே, சான்றோர்களே,